இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல பார்க்க போறோம். ரீசனா போட்டு வீடியோ பார்க்கலாம். நானே சி ஜோசப் விஜய் நான் வா என்ன கேஜிஎஃப் என்ன பாருங்க முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஓ அந்த மாதிரி போட்டுருக்காங்களா? கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும். என்ன சார் இது? 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கவும் உத்தரவு. சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசா பண்றீங்க. சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும், ஆனால் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. ஊடகங்களிடம் எந்த கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டாம், உங்களுடைய தொலைபேசியில தேவையில்லாதவர்களிடம் உரையாட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. போங்க, உடச்சு விட்டாங்க. எடப்பாடியா அடிச்சு வாக்கி விட்டாங்க. முட்டி மோதி கடைசியா நம்ம கிட்ட தான் வருவாங்க. அந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தி அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அப்போ செக் வைக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. வரமாட்டேன். இரும்பு பெட்டியில நெருப்பு, முகமெல்லாம் கருப்பு. அப்ப நீயா இந்த தந்திராவை தேடி வருவேன். கூட நேற்று இரவு ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்வார்கள் உள்ளிட்ட தகவல்கள் வெளியாகின்றன. எனக்கு இந்த நாட்டை விட்டு போற வழி இல்லையா? சொன்னாங்களா இவங்களே போட்டாங்க. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி ஆதரவு தெரிவிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறது. பெரிய விஷயம் டக்குன்னு இல்ல முடியாது கரெக்டா சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேனப்பா. சந்தோஷமா மோதிரத்துக்காக இல்லப்பா, உனக்காக. இன்னும் 4 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. 2-2-4 நடப்பு நம்பிக்கை உறுதி. அவ யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. இந்திய கம்யூனிஸ்டை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ் பீஸ். டோட்டலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ஜாய் பண்றோம். வாங்கஜி என்ஜாய் பண்றோம். டீம் வர்க் பண்றோம் ஜி. வாங்கஜி. நான் சொன்ன கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பது, கொள்ளைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தாவேக்காவுக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலின் அறிக்கை. புதிய ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். இது கடமை என்று. ரொம்ப தேங்க்ஸ் பூவி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் தாவேக்காவுக்கு பெரும்பான்மை எண்ணான 118 நெருங்கினார். இல்ல ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பல்டி அடிச்சிட்டாங்க. கரெக்டா போனோடனே இல்லன்ட்டாங்க. ஆதரவு கட்சிகளின் கடிதத்தோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிறார். நான் சொன்னல கொண்டாடாதீங்கடா, சிஎம் ஆனதுக்கப்புறம் கொண்டாடுங்கடான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ டிவில பார்க்கும்போதே புலம்பிட்டு இருந்தேன். தலைவர் விஜய் நாளை பார்த்தா உடனே மாத்திட்டாங்க. தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியல. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை தொடர்ந்து தற்போது விசிகவும் தாவேக்காவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. தாவேக்காவுக்கு ஆதரவு என திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு இருந்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ். நோ பிரதர்ஸ். தம்பி என்ன ஓட்டம் ஏமாச்சான். இந்த நாள் இதை விட மோசமாகவே முடியாது இல்லடா. அமமுக எம்எல்ஏ காமராஜ் எங்கே என தெரியவில்லை என்று பரபரப்பு. இவர் பத்தி அவரோட எம்எல்ஏ அங்க அதிமுக ஒன்னா
செம்மையான உருட்டா இருந்துச்சுப்பா. அமமுக எம்எல்ஏ பெயரில் ஆளுநரிடம் போலி கடிதத்தை தவிர்க்கவினர் கொடுத்துள்ளதாக டக்குன்னு பரிதாபம் கோபி தான் அமைச்சு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க உருட்டு ஒற்ற ஓட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா டிவில பேர் வந்ததும் ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து ஷாக் ஆயிட்டாமா. செயின் போட்டா இப்படி ஷாக் வரும். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. இவர் தூய்மையான சக்திங்கிறாரு. எப்படி எதிர்கட்சியில இவர் எழுத்து போட்டிட்டவங்கள எம்எல்ஏ ஆதரவோட ஆட்சி அமைப்பேன்னு சொல்றது என்ன நியாயம்? சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். எங்க எம்எல்ஏ அதுக்கப்புறம் போன் போட்டா என்னால ரீச் ஆக முடியல அவரை. அதனால வந்து கூட குதிரை பேரம் நடந்திருக்கான்னு தெரியல. அவங்க எல்லாம் என்ன இது திமுக தானே, திமுக கூட சேரல. அவங்களுமே ஏதாவது பெருசுங்க, நாங்க வேற கட்சின்னு தான் சொல்லி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. ரொம்ப சந்தோஷம். விஜய்க்கு ஆதரவா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல போர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க பிளான் பண்ணி அனுப்பி விட்டு. இல்ல ஒரு ஜாயிண்ட் அடிச்சிருக்காரு, அது கேன்சல் ஆனோடனே பல்டி அடிச்சிட்டாரு. சரி சொல்லுமா, திருட்டுத்தனமா வந்திருக்காங்க. அந்த ஊர்ல இல்ல அந்த இடத்துமே போட்டிருந்தாங்க, நியோன் போட்டிருக்கல, ஏதோ ஒரு ஹோட்டல் இது, அந்த இடத்தையுமே போட்டு ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. எம்எல்ஏ சுய நினைவுடன் கடிதம் எழுதி கொடுத்ததாகவும் கடிதத்தை காமராஜ் எழுதவில்லை என்ற தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் தெரிவித்துள்ளது. என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? எடுக்கலையா? அப்ப எடுங்க. உண்மை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் தவறான செய்திகளை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய தவிக யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என கூறியுள்ளது. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். இதுக்கு போர்ஜரி தூய சக்தி செய்கிற வேலையா இது? இன்னும் ஆட்சியே அமைக்கல, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, அதுக்குள்ளே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரும் இருக்க முடியுமா? இவங்களாம் பண்றது ரொம்ப அது இவர் சொல்றாருப்பா, இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். எங்க எம்எல்ஏ சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்தா மாட்டினவர் தானே தூக்குற மாதிரி தூக்குறது ரைட்டான்னு கேக்குறேன். என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு கன்சர்ன் எதுக்கு எந்த மாதிரி என்ன விருப்பம்? தவிகா தரப்புக்கு நோ 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 மெஜாரிட்டி இல்லாம எப்படி ஆட்சி அமைக்க முடியாது? இதுதானே மூஞ்சி மறைச்சிட்டு ஓடுனது. கொடுத்தது ஒரே நம்பர், கம்ப்ளைண்ட்ட பிரிச்சு படிச்சதும் ஒரே. கார்ல மூஞ்சி மறைச்சிட்டு ஓடுனது. முஸ்லிம் லீக் கட்சி கேட்டாங்க. திமுக தலைவர் மு க அந்த ஸ்டாலின் கயர்லாம் இருக்கு பச்சைக்கல கயிறு அதெல்லாம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம் ஷாஜஹான் தாவேகாவிற்கு தங்கள் கட்சி ஆதரவளிக்கவில்லை என திட்டவட்டமாக முடியாது மன்னா, நான் ராஜகுருவின் ஆள். என்ன பல்டியாரியே பல்டியின் பல்டியாரி போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல்ல அப்படியே புடிங்க ஓடி இருந்தா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கி இருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம், அவ்வளவுதான். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? அது தானா நடக்கும். ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கி இருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. தம்பி நம்பலாமாடா? வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம், அவ்வளவுதான். தவிக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்தார். மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. படத்துல கூட அப்படி ஒரு சீன் இருக்கு. வேற வந்துட்டாங்க. இவங்களுக்கு பையன் கொஞ்சம் கடுப்பாதான் இருக்கு. அண்ணிடா அண்ணி, நம்ம எல்லாருக்கும் அண்ணி. போட்டு கிட்டத்தட்ட முதல்வன் அதை ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. முதல் படத்துல பண்ணதை அப்படியே ரீக்ரியேட். சி ஜோசப் விஜய் எனும் நான் 2 மாசத்துக்கு ஓடும் போது இருக்கு. 2-3 மாசத்துக்கு இல்லைங்க, 5 வருஷம்.
அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக அப்பா என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அதேதான். தலைவா, நீ ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். இப்படிப்பட்ட ஏழைங்க சிரிப்புல தான் நாம இறைவனையே காண முடியும். நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட அதான் ஒரு 5 நாள் படத்துல நடக்கும்ல, அதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எந்த வாட்டியுமே தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடக்காது. ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும், அப்படியே இது போயிடும். இது பயங்கர ட்விஸ்ட்டு. இவங்க சேர்றாங்க, சேர்ந்துட்டு திரும்பி ஜம்ப் அடிச்சாங்க. சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சேரவே இல்லை, இவங்க பொய்யான கழுத்து போட்டாங்க. பார்த்தா அதுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. நல்ல வேலை அது வீடியோ எடுத்தாங்க, இல்லைன்னா அப்படியே பத்திரம் கட்டி ஏமாத்திருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதிமுக நேத்து ஃபுல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. எடப்பாடிய ரிமூவ் பண்ணி சண்முகமா அவங்கலாம் நிறைய பேர் யாரோ வந்துட்டாங்க. அப்புறம் விஜயபாஸ்கர் அவங்கலாம் ஏதோ கிட்டத்தட்ட 10 வருஷமா இதுல தோந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்க கட்சியா உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ அவங்களுமே இப்போ ஜாயின் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. திரும்பி இப்போ பெரும்பான்மை 13க்குள்ள நிரூபிக்கணுங்கிறாங்க. அப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அது எப்பனாலும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு யூஸ் வரணும்ல, அதனால வேற இல்லாம சேர்ந்து அவனுக்கும். உண்மையா இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்குள்ள பட்ட பாடு, அவரு பாடுபடுறதானே மக்கள் அதுக்கு மேல பாடுபட்டாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சு இது அங்க போய் நின்று இதே பிரச்சனை வந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நிறைய பேர் அப்போ பயங்கரமான ஒரு சொன்ன மாதிரி குதிரை வேறம் தான் நடந்திருக்கும். அங்க இன்னும் பயங்கர இது டார்ச்சர் பண்ணி நிறைய பொறுப்பு கிட்டத்தட்ட அதாவது துணை முதல் பொறுப்பு எல்லாம் வாங்குறதுக்கும் நடந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு அதான் பயங்கரமா அந்த விஜயோட ஸ்பீச்சே, சாரி மன்னிச்சிருங்க, சிஎம் விஜய் பேசின ஸ்பீச்சே பயங்கரமா இருந்துச்சு. அதுதான் சொல்றல, இந்த பாகுபலி கேஜிஎஃப்லாம் ஒரு படத்துல பார்த்தோம், அதுல கத்துனாங்க ஓகே. ஆனா ஒரு ஒரிஜினலா அது பயங்கரம் எனக்கு தெரிஞ்சு. அது இன்னொன்னு ஒன்று போட்டிருந்தாங்க, மீம்ஸ் போட்டிருந்தாங்க. 2013 இதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் நடத்துற அவார்ட் ஃபங்க்ஷன்ல விஜயோட பேரே இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி உட்கார வைப்பாங்க. சம்பந்தமே இல்லாம சீட்ல, அதே நேரு ஸ்டேடியத்துல நடந்த விஷயம். இப்போ சீட் இல்லைன்னு சொன்னீங்களா, சிஎம் சீட்டே எங்களுக்கு தான் அப்படின்னு மாதிரி அது ஒன்று போட்டிருந்தாங்க. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு அதாவது அதுல இப்போ தளபதி விஜய் அவங்கள பார்க்கும் போதே அவ்வளோ பாவமா இருக்கும். அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு சிஎம் சீட்ல உட்கார்றது பயங்கரமான ஒரு விஷயம். அவ்வளோ கான்பிடென்ட்ல ஜெயிச்சதும் பயங்கரம் தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அதான் நிறைய நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி ஆட்சி இருக்க போகுது, எவ்வளவு திரும்பியும் என்னென்ன குறைச்சல் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது. ஆமா ஆமா ஆமா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வராங்கலாம் பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.